கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். பிரியமானவர்களே, உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் விதைக்கிறவன் என்கிறதான இந்த ஒரு சத்தியத்தை அவர்கள் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 2 விதமான விதைப்பை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று மாம்சத்திற்கென்று விதைப்பது, மற்றொன்று ஆவிக்கென்று விதைக்கிறதா இருக்கிறது. மாம்சத்திற்கென்று விதைக்கிற ஒரு வாழ்க்கை அழிவையும், ஆவிக்கென்று விதைக்கிற ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவனையும் அறுவடையாக பெறுவார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய நாள். நாம் குடும்பமாக தேவ சமூகத்திலே சென்று ஆவிக்கென்று பிரியமானவர்களே நாம் விதைக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், தேவ சமூகத்திலே தேவனுக்கென்று நன்றி செலுத்துகிறவர்களாய், அவருக்குரிய ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமையை செலுத்துகிறது என்பது ஆவிக்கென்று விதைக்கிறதாய் இருக்கிறது. ஆனால் இவ்வுலகத்தார் தேவனுக்கென்று மகிமையை, கனத்தை, துதியை செலுத்தாமல் தங்கள் மாம்சத்திற்கென்று, மாம்சத்தினுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கென்று இந்த நாளை கூடுதலாய் குடித்து வெறித்து பிரியமானவர்களே தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், மோசம் போகாது இருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பிரியமானவர்களே நாம் எதனை விதைக்க வேண்டும் என்றால் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். எது நன்மையாயிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் என்று தேவ சமூகத்திலே தேவனை துதிப்பது நன்மையாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 10வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். பிரியமானவர்களே, இந்த நாளை கூடுதலாக தேவ பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறதாக, அவர்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அழைத்து கொண்டு வருகிறதாக, அவர்களையும் தேவனை ஆராதிப்பதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் பிரியமானவர்களே கிரியை நடப்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 126ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே 5, 6 இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு கூட அறுவடை செய்வார்கள். ஆண்டவருடைய வசனத்தை, சத்தியத்தை, சுவிசேஷகத்தை எல்லா விதமான பாரத்தோடு, ஆத்ம பாரத்தோடு கூட பிரியமானவர்களே நாம் வேத வசனங்களை, நற்செய்தியை நாம் விதைக்கும்போது கெம்பீரத்தோடு கூட ஆத்துமாக்களை அறுவடை செய்து தேவ சமூகத்திலே சந்தோஷத்தோடு கூட ஆத்துமாக்களை அரிக்கட்டுகளாக சுமந்து வருவது நிச்சயமாய் இருக்கிறது. 6வது வசனத்திலே பார்க்கிறோம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு கூட திரும்பி வருவான். தேவன் இந்த பூமியிலே நாம் சுவிசேஷ பணியை, நற்செய்தி பணியை இந்த கர்த்தருடைய நாளிலும் கூடுதலாய் செய்ய ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்திலே அழைத்து கொண்டு வர, அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த இந்த நாளை கூடுதலாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே அநியாயத்தை விதைக்கிறவர்களாய், பிசாசுக்கு அடுத்த காரியங்களை விதைக்கிறவர்களாய், செலவிடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு நாம் தேவ சமூகத்திலே நியாயமாய் வந்து
அவரை துதித்து, அவரை ஸ்தோத்திரிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த சிருஷ்டிகளாகிய நமக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஆராதிப்பது, விண்ணப்பம் பண்ணுவது, நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பது, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கு செல்லக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. வேதம் முழுவதும் நாம் குறிப்பாக பவுலுடைய நிருபங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று, மாம்சத்தினுடைய சிந்தை நமக்கு காணப்படக்கூடாது என்று. ஆவியினுடைய சிந்தையிலே ஜீவனும் சமாதானமும், மாம்சத்தினுடைய சிந்தையிலே மரணம் என்று ரோமர் 8:6 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியின்படி நடந்து நாம் தேவனை ஆராதிப்பதும், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறதும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையாக வாழ்வதும், பிரியமானவர்களே, அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலிலே நம்மை பங்கு அடைய செய்கிறது. மாம்சத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையோ நமக்கு ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் காணப்படுகிறது. ஆண்டவருடைய உபதேசங்களை, சத்தியங்களை, பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்து தியானிக்கும் போது, அவைகளை ஊழியர்கள் பிரசங்கிக்கும் போது, அதனை கேட்கும்போது, அது நமக்கு ஆவியாயும் நமக்கு ஜீவனுமாயும் இருக்கிறது. அதைத்தான் 54வது வசனத்திலே பார்க்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும், அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் என்றும், என் மாம்சமும் என் இரத்தமும் மெய்யான போஜனம், மெய்யான பானம் என்றும், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல, நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போல, என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என் வார்த்தைகளை புசிக்கிறவன், என்னுடைய பாடுமரண உயிர்த்தெழுதலுடைய தியானத்தை புசிக்கிறவன், அவன் கடைசி நாளிலே அவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கும்படியாய் நான் அவனை பிழைக்க பண்ணுவேன் அல்லது உயிர்த்தெழச் செய்வேன் என்று ஆண்டவர் அந்த வசனங்களிலெல்லாம், பிரியமானவர்களே, நமக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54 முதல் 58 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்களுடைய ஜீவியம் ஆவியினால் விதைக்கப்படுகிற ஒரு ஜீவியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய தீர்மானங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாவ இச்சையின்படி, மாம்சத்தின்படி நடவாமல் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு மாம்சத்திற்கென்று பாவத்திற்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை எங்களை கேட்டுக்கு நேராய், அழிவுக்கு நேராய் ஆண்டவரே, ஆவிக்குரிய அழிவிலும் இன்னும் தேவனை விட்டு முற்றிலுமாய் நாங்கள் பிரிந்து போகிறவர்களாய் காணப்படுவோம் ஆண்டவரே. மாறாக ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை எங்களை நித்திய ஜீவன் மட்டுமாக எங்களை நடத்தக்கூடியதாய் இருக்கிறபடினா உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்ற வேத வசனத்தின்படி அந்த நித்திய ஜீவனிலே பங்கு அடைய கர்த்தர் உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.